மதுரை சிம்மக்கல் பகுதியில் அமைந்துள்ள பழைய சொக்கநாதர் கோவில் ஆதி சொக்கநாதர் கோவில் மிகவும் தொன்மையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகும். இந்த கோவிலை பற்றிய விரிவான தகவல்கள் இதோ. 1. பெயர் காரணமும் தொன்மையும். இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை விட பழமையானதாக கருதப்படுகிறது. எனவேதான் இது ஆதி சொக்கநாதர் கோவில் அல்லது பழைய சொக்கநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. புராண காலத்தில் இது வட திருவாலவாய் அல்லது உத்தர வாலவாய் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. 2. குபேரன் வழிபட்ட தலம். செல்வத்தின் அதிபதியான குபேரன் தன்னிடம் உள்ள செல்வம் மேன்மேலும் பெருகவும் தனது பதவியை தக்கவைத்துக் கொள்ளவும் இங்குள்ள சொக்கநாதரை வழிபட்டு இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமானின் நண்பனாக கருதப்படும் குபேரன் வழிபட்டதால் இங்கு வணங்குபவர்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்படும் என்பது நம்பிக்கை. 3. புதன் பகவான் தலம். புதன் க்ஷேத்திரம். நவக்கிரகங்களில் ஒருவரான புதன் பகவான் இங்குள்ள இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இக்கோவில் ஒரு சிறந்த புதன் பரிகாரத் தலமாக விளங்குகிறது. ஜாதகத்தில் புதன் தோஷம் உள்ளவர்கள் அல்லது கல்வி அறிவு மேம்பட விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபடுவது வழக்கம். 4. புராண வரலாறு. இடைக்காடர் மற்றும் பாண்டியன் மன்னன். இந்த கோவிலுடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது. பாண்டியன் மன்னன் ஒரு முறை புலவர் இடைக்காடரை அவமதித்தபோது சிவபெருமான் கோபமடைந்து மீனாட்சி அம்மன் கோவிலிலிருந்து வெளியேறி வைகை ஆற்றின் வடகரையில் உள்ள இந்த கோவிலில் வந்து தங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் மன்னன் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட பிறகு இறைவன் மீண்டும் பழைய இடத்திற்கு திரும்பினார். இந்த நிகழ்வின் காரணமாகவே இது ஆதி, அதாவது முதன்மை தலம் என்று போற்றப்படுகிறது. 5. பஞ்சபூதத்தல சிறப்பு. மதுரையில் உள்ள முக்கியமான சிவன் கோவில்களில் இது ஆகாயத்தலமாக, அதாவது ஈத்தர் ஆக கருதப்படுகிறது. முக்கிய தகவல்கள் அட்டவணை.